கைய கால கட்டி கிணத்துல தூக்கி போட்டாதான் என் மனசு ஆறும். விட்டுருங்க மாமா. அம்மா 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 டேய் டேய் நில்லுடா. கட்டி போட்டு எங்க அண்ணன் கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்தா தப்பிச்சுட்டானே. இருடா இரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டாமையா போவே, அப்ப பாத்துக்கிறேன். என்னடி திமிரா மாவளே? ஏய், நான் ஒருத்தி கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, மரியாதையா இறங்கி கீழே உட்காரு. சேர் எதுக்கு? உட்காரத்துக்கு தானே, அதான் உட்கார்ந்துருக்கேன். நீ முதல்ல என்ன பார்க்காம ஒழுங்கா காய்கறியை கட் பண்ணு. நீ சரியா கட் பண்றியா இல்லையான்னு பாக்கிறதுக்காக தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அப்படியா? ஒரு ரெண்டு அவிஞ்சு போன கண்ணை வச்சு நான் ஒழுங்கா நறுக்கிறேனா இல்லையா அங்க இருந்து வேவு பாக்குறியாக்கும்? அடி பொடி போக்கத்தவளே, நான் 5 வயசுல இருந்து எங்க அத்தை நாச்சியார் கிட்ட அடுப்படி வேலையை கத்துக்கிட்டவ. படிக்கிறேன்னு உங்க அப்பா தாப்பாவத்தை கொட்டிக்கிட்டு ஐயா வீட்டுக்கு குப்பை கொட்ட வந்தவ நான் இல்ல. என்னடி முறைக்கிற? இந்த பாரு, ஒழுங்கா அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கு. கல்ல வச்சுட்டு அரிசியை வெளியில தூக்கி போட்டுறாத என்ன? பாக்குறானா பார்வை. நாச்சியாருக்கு அண்ணன் பொண்ணுங்கிற ஆணவத்தை அடக்குனாதான் இவளுடைய அட்டொழியும் அடங்கும். அடக்குறேன். என்ன எலி இப்படி கத்துது? என்ன மாமா? அரை மணி நேரத்துல ஆயிடும். அப்படியா? என்னமோ நேசுதான் கல்யாணம் ஆன மாதிரி இப்படி லவ் பண்றாங்க. புதுசா கல்யாணம் ஆன நானு அரிசியில கல்லு பொறுக்கிறேன். வடிவு என்ன சொல்லிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், என்ன சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியும்டி. இந்த பாரு, ஏன் புருஷன் என்ன கூப்பிடுறாரு, உனக்கே வயிறு எரியுது. என்னையே பாத்துட்டு இருந்தால காய்கறி எப்படி நறுக்கிறேன்னு. இந்த அருவாமனை இருக்கு, காய்கறி இருக்கு, நறுக்கி வை. என்ன வேலையை பாருடி. போங்க போங்க போங்க. என்ன மாமா? கதவை சாத்திட்டு வா. ஐயோ, விவஸ்தையே இல்லையா உங்களுக்கு? என்ன நீங்க பட்ட பகல்லையே மக்கு மக்கு. நான் என்ன சொல்றேன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உட்காரு. என்ன முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன மாமா? இது இல்லடி. என்ன இது இல்ல? எனக்கு ஒண்ணு புரியல மாமா. இப்போ மனசுக்குள்ள இருக்கிறது முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிறது முகத்துல தெரியுதா? தெரியுதே. மனசுல இருக்கிறது இல்ல, உங்க மண்டையில ஒண்ணுமே இல்லன்னு தெரியுது. அடியே இளவஞ்சி, நான் கோபமா பேசுற, புரிஞ்சுக்கடி. என்னத்த கோமா பேசுறீங்க? எதுக்கு கோமா பேசுறீங்க? அடியே, கங்காவ மாடு குத்துச்சல்ல, அது விஷயமா? ஏன் மாமா, மாடு முட்டி ஆஸ்பத்திரியில கடந்தவளே பொழைச்சு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டா. அவ வயித்துல இருக்கிற கருவுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு மாமா மறுபடியும் இந்த பிரச்சனை இழுக்கிறீங்க? அடியே, மாடு கங்காவ தற்செயலா குத்தல. பிறகு இதுக்கெல்லாம் உன் அப்பாதான் காரணம். எங்க அப்பாவா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாமா, எனக்கு கூட சின்ன வயசுல இருந்து கங்காவை பிடிக்காதுதான். ஆனா
அதுக்காக அவ சாகணும்ல நான் நினைச்சு பார்த்ததில்ல மாமா. இளவஞ்சி, மாடு குத்தி கலெக்டர் சாகணும், கங்கா விதவையாகணும்னு வச்ச குறியில கங்கா மாட்டிக்கிட்டா. நல்ல வேலை, இதுல உன் அண்ணன் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுக்கிட்டான். இல்லன்னா மாடு உன் அண்ணனை குத்தி இருக்கும். ஆத்தி, என்ன மாமா சொல்றீங்க? உன் அண்ணனும் சிகப்பு சட்டை தான் போட்டிருந்தான். சிவப்பு சட்டையா? என்ன மாமா சொல்ல வரீங்க? உன் அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என்னடி உண்மையை கேட்டுட்டு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற? ஏன் மாமா, இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சா எங்க அப்பாவை உண்டல்ல ஆக்கிடுவாரு. அட, உன் அப்பனை விடு. உன் அப்பனுக்கு நான் உடந்தையா வேற இருந்திருக்கிறேன். இதுல எனக்கு என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குதுடி. ஏன் மாமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல? தெரிஞ்சு போச்சு. என்ன மாமா சொல்றீங்க? யாருக்கு தெரியும்? அது வந்து உன் அம்மாவுக்கு தான். ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? எங்க அம்மா வாயி சட்டிப்பான கடைக்குள்ள ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்ட மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுமே. அம்மா, கங்கா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே சம்பந்திமா. சாரு, ஐயோ கூட்டிட்டு வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. வேளை வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறியாம்மா? எடுத்துக்கிறேம்மா. டாக்டர் கிட்ட செக்கப்க்கெல்லாம் ஒழுங்கா போறியா? இத பாரு, வாய்க்கு ருசியா இருக்குன்னு கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிம்மா. வா, வாங்கடி. டேய் முத்து, நல்லா குடுப்பாட்டுப்பா. என்னம்மா? கங்காக்காவும் கற்பகத்தையும் வந்திருக்காங்க. அப்படியா? பாத்துக்கடா டேய். சரிங்க ஐயா. ஐயாவை நானும் உன்னை பாக்கலான்னு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வாங்க சம்பந்தியம்மா. படுக்கையா? இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. நீ உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சுபு, ஐயா, சம்பந்தியம்மாவுக்கு குடிக்க மோர் கொண்டா. இத கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. இங்க வந்ததே என் மனசு நிறைஞ்சிருக்கு. சம்பந்தியம்மா, நீங்க கங்கா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன்டி. அப்பா, அம்மா, நாச்சியா, பெரியம்மா, நீங்க எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்னடி கவலை? நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற ஒட்டுமொத்த அன்பையும் அத்தை ஒருத்தவங்களே காட்டுறாங்க. எனக்கு ஒரு குறையும் இல்ல. ரத்னவேலும் கலெக்டர் தம்பி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஐயா. அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க 2 பேரும் வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டாங்க. அதான் நானும் கங்காவும் வந்தோம். அப்பா, எனக்கு டெல்லியில இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்குப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. கங்கா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா நல்லா இருமா, இருமா. நல்லா இருமா. நல்லா இரு. எந்திரிமா. கங்கா, பேரும் புகழுமா, குழந்தையும் குடும்பமா நீ நீண்ட காலம் வாழணுமா. உன்னோட முன்னேற்றத்துக்கு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. கங்கா டெல்லிக்கு தனியா போகல, நானும் கூட போறேன். ஓ, அப்படியே சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். நீங்க துணையா போறது கங்காவுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். கங்காவுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா ஏற்கனவே சொன்னாரு, கங்காக்கா டெல்லிக்கு போகும்போது அத்தையும் கூட போவாங்கன்னு. அது இப்போ நடந்துடுச்சு. அது எப்படி ஐயாவுக்கு தெரியும்? ஆமா அத்தை, எங்க அப்பா நல்லது நடக்கும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும். ஆமா, எங்க ஜெயச்சந்திரன் தம்பியை காணோம்? அதை ஏன் கேக்குறீங்க அத்தை? எங்க அக்கா பாஸ் ஆனதுல இருந்து மாமா கோயிலுக்கு போய் அக்கா கலெக்டர் ஆகணும், அக்கா கலெக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டே இருக்காரு. ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தோம். சம்பந்தியம்மா,
கங்காவை நல்லபடியா பாத்துக்கங்க. இனிமே அவ உங்க பொறுப்பு. சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க. கண்டிப்பா சமந்தி. நாச்சியார் அன்னிக்கும் நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க. சமந்தி அம்மா, நீங்க கங்காவை கவனிச்சுக்கிறதா பார்த்தா நாச்சியார் அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்கா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா குழந்தைய பெத்து எங்களை சித்தி ஆக்கிடு. ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. வந்துட்டு சும்மா போறீங்களே. பரவாயில்லம்மா, நானும் அத்தையும் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறோம். அத்தை கையால சாப்பிட்டாதான் எனக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க திருப்தி தான் எனக்கும். அத்தையும் எனக்கு இப்ப அம்மா ஆயிட்டாங்க. கங்கா, புறப்படலாமா? சரிங்க அத்தை. அத்தை, அப்படியே போற வழியில கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. கோவிலுக்கு போயிட்டு போவோம். வரோம்ப்பா. நாங்க வரோம். வாங்க. முத்தரசி, முத்தரசி, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மானத்தை காப்பாத்தின மாட்டுக்காரனை போட்டு அடிச்சிருக்க. நீ என்ன பெரிய அறிவாளி நினைப்பா? புத்தி இல்ல உனக்கு? எனக்கு புத்தி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட புத்தி இல்ல. என்னது? எனக்கு புத்தி இல்லையா? எனக்கு புத்தி இல்லையா? அந்த மாட்டுக்காரன் கூட எனக்கு பயந்துகிட்டு ஆயுசோமத்துல என்ன காட்டி கொடுக்காம இருந்திருக்கான். ஆனா நீ போய் அவனை அடிச்சிருக்க. உனக்கு தாண்டி புத்தி இல்ல. என் மானத்தை காப்பாத்தினவனுக்கு வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்பாம அவனை அடிச்சு கேவலப்படுத்திருக்க. அந்த ஈன பையன் செஞ்ச காரியத்துக்கு அடிச்சதோட நிறுத்தாம நேரா எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுருக்கணும். அத செய்யாம விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. அவனே என்ன காட்டி கொடுத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஐயா என்ன என் தலையை வாங்கிடுவாரு? செய்யறதையே செஞ்சுட்டு வீராப்பா வேற பேசுறீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி ஒரு தடவை பண்ண தப்ப இதோட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இங்க பாரு, நல்லது கெட்டத நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துல நான் இல்ல. என் பேச்ச மீறி நடக்காம இருந்தா அதுவே போதும். நல்லா இருக்குங்க. ஊர் உலகத்துல கால் ஊனம் கை ஊனமா இருக்கிறவன் கூட கட்டின பொண்டாட்டிய மனசு நோகாம பாத்துக்கிறான். எல்லாம் என் தலை எழுத்து. நான் நல்ல பொண்ணோடவும் பொருளோடவும் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். ஆனா எனக்கு ஈவ இருக்கல மனுஷனோட காலம் தலை வேண்டியதா போச்சு. முத்தரசி, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளுது. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க என்ன மனுஷனா? என்னைக்கு கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம மாட வச்சு கொலை பண்ண பாத்தீங்களோ அப்பவே நீங்க மனுஷன் இல்லையே. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு எதை வேணா பேசாத. நான் ஒன்னும் கங்காவை கொல்றதுக்காக திட்டம் போடல. ஒருவேளை கங்கா செத்தே போயிருந்தா கூட நான் ஒன்னும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ஆமா, கலெக்டரை கொல்ல திட்டம் போட்டீங்க. தன் புருஷ உயிரை காப்பாத்துறதுக்கு கங்கா தான் உயிரை பணைய வச்சா. எங்க குலதெய்வம் புண்ணியத்துல அவன் நல்லபடியா பழச்சுக்கிட்டா. இதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் ஐயோ, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. பயப்படுறதா இருந்தா போ. உனக்கு பிடிச்ச இடத்துல போய் இருந்துக்க. பிடிச்ச இடத்துல போய் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த மாதிரி பரம்பரையில நான் வரல. அடியாய், என்னடி என்ன ரொம்ப திமிரா பேசுற? அடிச்சா பல்லுகளை நான் பேந்துக்கோ. அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? இது ஒண்ணுதான் பாக்கி. இதையும் பண்ணிடுங்க. அடிங்க. ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா தானே இங்க இருக்கணும். சரிங்க, ஜாக்கிரதையாவே இருக்கேன். எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிக்க வந்துட்டீங்களோ இனிமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். இங்க எங்கேயோ விட முடியாது போல இருக்க. வண்டியை பின்னாடி தெருவு கூட்டுறான்.
கிரி, சார். இந்த மேல் வீட்டுல சரிங்க சார். ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பான். சரிங்க சார். அவன் இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வா. சரிங்க சார். போ. ஓகே சார். டேய், பதறாத, பொறுமையா பார்த்துட்டு வா. ஓகே சார். ம். சுப்புலட்சுமி, இதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ செத்தாதான் எனக்கு சந்தோஷம்.